ஹே கைஸ், இன்னைக்கு நாம விச்சர்ஸ் லவோட 4th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட்ல சூனியக்காரியான நம்ம ஹீரோயினோட பவர் எல்லாம் போயிருந்திருக்கும். அது திருப்பி கிடைக்குமா என்னன்னு கேட்கறதுக்காக தடை செய்யப்பட்ட ஒரு சூனியக்காரியை சந்திக்கிறதுக்கு ஹீரோயின் போறா. அந்த சூனியக்காரி ஒரு அடகு கடை வச்சிருப்பா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அந்த சூனியக்காரி கிட்ட அடகு வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு அவங்க வீட்டு ஸ்டோர் ரூம்ல தேடிட்டு இருந்திருப்பா. அப்போ ஒரு கத்தி அவ கையை கிழிச்சிருது, ரத்தம் வருது. இதே டைம் அங்க ஹீரோக்கு நெஞ்சு வலி வருது, மூச்சு விடவே கஷ்டப்படுறான். கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ் லைட்டா வேலைக்கு பாக்குறான். அவன் நெஞ்சில கத்தி குத்துன மாதிரி தழும்பு இருக்கு. இப்ப திரும்ப ஹீரோயின் அடகு கடைக்கு வந்து சூனியக்காரியை பார்க்க வந்திருப்பால, அந்த சீன் வந்துடுச்சு. ஹீரோயின் அந்த சூனியக்காரி கிட்ட என் பவர் எல்லாம் போயிருச்சு, உங்களால என்ன வேணா பண்ண முடியும்னு சொன்னாங்க, என் பவரை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்குறா. நீ எனக்கு என்ன பொருள் கொடுக்க போறியோ அதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்றாங்க. இவ ஒரு பெரிய தட்டை ஒன்று கொடுக்குறா. அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. இங்க நான் வச்சிருக்க பொருள் எல்லாம் பாரு, இது மனுஷங்க கண்ணுக்கு ஒரு பொருளாக தான் தெரியும், ஆனா இதுல நிறைய கதைகள் இருக்கு. இந்த பொருளுக்கு சொந்தக்காரங்களோட துக்கம், கண்ணீர், பாசம் எல்லாமே இருக்கு. நீ கொண்டு வந்த தட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கா? உனக்கு ஒண்ணு வேணும்னா நீ உயிரா நினைக்கிற இன்னொரு பொருளை என்கிட்ட கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீனை மூட போக ஹீரோயின் கழுத்துல உள்ள செயினை வியப்பா பாக்குறாங்க. 2 மோதிரத்தை சேர்த்து செயினா போட்டிருக்கா. இதை பார்த்துட்டு இது யாரோடதுன்னு கேக்குறாங்க. இது என் அம்மாவோடது, நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்கள எனக்கு ஞாபகம் கூட இல்லை, அதனால இதுக்கு பின்னால எந்த கதையும் இல்லைன்னு சொல்ல அந்த அம்மா அந்த செயினை தொட்டு பாக்குது. ஏதோ ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வருது. ஒரு லேடி இருக்கிறாங்க, ஹீரோயினோட அம்மா நினைக்கிறேன். அவங்கள ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு. அடுத்து அந்த லேடி அழுதுட்டு இருக்காங்க. திடீர்னு தீப்பிடிச்சு எறியறாங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாமே அந்த சூனியக்காரிக்கு தெரியுது. டப்புன்னு ஹீரோயின் கழுத்துல இருந்து அந்த செயினை புடிங்கிட்டா. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோயினா அத்தை ஒருத்தன் கூப்பிடுவான்ல, அவனை காட்டுறாங்க. இவன் ஒரு ரைட்டரான். சூப்பு கரண்டியும் சூனியக்காரியும் ஒரு கதை எழுதிட்டு இருக்கான். வாரம் ஃபிளாஷ் ஆகுற கதை போல. இப்போ 112வது இடத்துல தான் இருக்கு. இதுக்கு மேல கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாசத்துக்குள்ள 100க்குள்ள கொண்டு வரலன்னா இதுக்கு மேல இந்த கதையை போட முடியாதுன்னு எடிட்டர் சொல்லிட்டாரு. சரி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், 100க்குள்ள தானே வந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் கான்பிடண்டா தான் இருக்கான். இவன் வீட்டுக்கு போற வழியில தான் ஹீரோயினோட ரெஸ்டாரண்டும் இருக்கும். அங்க ஹீரோ நிக்கிறான். அவனோட திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்கான். இங்க வந்து தங்க போறதா சொல்லிட்டு இருந்தான்ல, ரைட்டரும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம பாத்துட்டு நிக்கிறான். ஹீரோ அவனுக்குன்னு கொடுத்த ரூம்ல சிசிடிவி எல்லாம் மாட்டுறான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, உங்களுக்கு பிடிக்கலாம் ரூம்குள்ள வராதிங்கன்றான். அப்ப நாங்க கிளீனிங் எல்லாமே பண்ணணுமே அப்படின்னும் போது, கிளீனிங் மட்டும் பண்ணிட்டு போறதுக்காக தான் இதை வச்சிருக்கேன், உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா என்ன கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்றான். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ என்ன வேணா மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இன்னும் நிறைய லக்கேஜ் எல்லாம் இருக்கு, ஸ்டோர் ரூம்ல வச்சுக்கலாமான்னு கேக்குறான். ஹீரோ கிச்சன் ஸ்டோர் ரூம் இங்க மட்டும் நுழையக்கூடாதுன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பாட்டிங்க இதை சொல்லும் போது, நான் தான் இந்த பில்டிங்கோட ஓனர், மறந்துருச்சா அப்படின்னு சொல்றான். நாங்க வாடகை கொடுக்குற வரை நீ சும்மா அங்க தங்கிட்டு போற ஆளுதான், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோன்னு பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அங்க ஹீரோயின் இன்னும் அந்த அடகு கடையில தான் இருக்கா. அவ பவர்லாம் போய் இப்போ 1 வாரம் ஆகுது. அப்படின்னா இன்னும் 3 வாரம் தான் இருக்கு அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்றா. என்ன 3 வாரம் தான் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு. ஹீரோயினுக்கு இன்னும் 3 வாரத்துக்குள்ள பவர் கிடைக்கலனா அவ நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் முகம் கொஞ்சம் கொஞ்சமா இருளடையும், உன்னோட உயிர் சக்தி வாடும், உன்னோட இளமை மறைஞ்சு போகும், கடைசியில சப்வேல பார்த்து சூனியக்காரி மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க. ஹீரோயின் எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணி பார்த்துட்டு, இல்ல அப்படிலாம் நடக்கவே கூடாது, உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொன்னீங்க, என் பவரை எப்படியாவது திருப்பி கொடுங்கன்னு அவசரப்படுத்துறா. அப்போ அந்த அம்மா ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து உனக்குன்னு விதிக்கப்பட்டவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவுன்றாங்க. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னும் போது, இவளுக்குன்னு விதிக்கப்பட்ட ஆளை கண்டுபிடிச்சி அவனோட மனசுல இடம் பிடிச்சிட்டானா பவரும் திரும்ப கிடைச்சிடுமா. விதிக்கப்பட்ட ஆள்னா இவளை ஏமாத்தவும் மாட்டான், திரும்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையும் வராதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் குஷி ஆயிட்டா, பவர் திரும்ப கிடைக்க போகுது, நமக்கு ஒரு ஆளும் கிடைக்க போகுதுன்னு. சரி, இந்த பெட்டியில என்ன இருக்குன்னு கேட்க, உனக்குன்னு விதிக்கப்பட்ட ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவும்னு அந்த பெட்டியை திறக்கிறாங்க. உள்ள 2 காது இருக்கு. இந்த காது அவளோட காதுல மாட்டி விட்டுட்டாங்க. ரொம்ப காமெடியா இருக்கு. கண்டிப்பா நான் இதை மாட்டிட்டு தான் அலையணுமா அப்படின்னு கேட்க, ஆமா கண்டிப்பா, உனக்குன்னு விதிக்கப்பட்டவனை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னா மாட்டிக்கோ, அவன் உன் கிட்ட வரும்போது இதுல இருந்து மணி சத்தம் கேட்கும், அதை வச்சுதான் அவனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அனுப்புறாங்க. இன்னும் 3 வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள இவளுக்குன்னு விதிக்கப்பட்டவனை கண்டுபிடிச்சி கிஸ் வேற பண்ணணுமா. அந்த காதை எடுத்து மாட்ட வர அசிங்கமா இருக்கு. கையில வச்சு பார்த்துட்டு நாம இப்படித்தான் வாழணும்னு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது குரூப்பா அழகா நிறைய பசங்க வராங்க. உடனே குஷி ஆயிட்டா, இதுல யாராவது ஒருத்தரா இருக்குமோ அப்படின்னு வேகமா அந்த காதை எடுத்து மாட்ட மணி சத்தமும் கேக்குது. கேக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா ஐஸ் வண்டி அப்படியே டல்லாயிட்டா. இப்ப இங்க கட் பண்ணி இவள அந்த அத்தைன்னு கூப்பிடுறான்ல, அந்த ரைட்ல காட்டுறாங்க. சூப் கரண்டி சூனியக்காரின்னு ஒரு கதை எழுதிட்டு இருக்கான்ல, அதுவே ஹீரோயினால இன்ஸ்பயர் ஆகி தான் எழுதுவான் போல. அவ சூனியக்காரின்ற விஷயம் எல்லாம் இவனுக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. ஆனா ஹீரோயின், அவ பாட்டிங்க, அங்க இருக்கிற அந்த பில்டிங் எல்லாத்த பத்தியுமே டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இவன் கதை 100க்குள்ள வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஆனா இவனுக்கு அது கவலையே இல்ல. ஹீரோ யாரு, அவன் ஏன் ஹீரோயின் கூட தங்க போறான், அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னே வச்சுட்டே இருக்கான். அப்போ வீட்டுல யாரு இருக்கீங்கன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இவனோட அப்பா தான். ஆக்சுவலா இவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதா சொல்லிட்டு தான் வீட்டுல இருந்து வந்திருக்கான். இங்க வந்து ரைட்டர், கார்ட்டூனிஸ்ட் வேற என்னென்னமோ பண்ணிட்டு
இருக்கான். இதெல்லாம் இவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கும் வயசாகுதுடா, இதெல்லாம் ஒத்து வராது, யோசிச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு போறாரு. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் கதையும் ஒழுங்கா போக மாட்டேங்குது, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுலயும் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்பா வேற கஷ்டப்பட்டுட்டு போறாரு, என்ன பண்றதே தெரியாம நிக்கிறான். இப்ப இங்க கட் பண்ணா ஹீரோ இன்னையில இருந்து ஹீரோயின் அப்புறம் அவங்க பாட்டி கூட தான் தங்க போறான். பிஏ கார்ல வந்து விட்டுட்டு போறான். ஹீரோக்கு வேற நைட் எப்பவுமே கனவு வந்து ஒழுங்கா தூங்க முடியாதுல. பிஏ கவலையா நல்லா தூங்குங்க, ஏதாவது ஆபத்துனா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோவும் பிஏவை அனுப்பி விட்டு நின்றுட்டு இருக்கும்போது இப்பதான் ஹீரோயின் அந்த தெருவுக்குள்ள நுழையிறா. இவனை பார்த்ததும் ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. இவனை பார்த்து எதுக்கு ஒளிறான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது பாய் ஃப்ரெண்டை பார்த்து ஒளிஞ்சிருக்கா. ஆனா பாய் ஃப்ரெண்ட் இவளை பார்த்துட்டான். ஒளிஞ்சிட்டு இருந்தா அந்த காரையும் வேற எடுத்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. வா பேசலான்னு கூட்டிட்டு போறான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு எதுக்கு உள்ள போலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா மனசு கேட்கல. அங்க பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல இவளோட சைன் வேணுமா, அதை வாங்கிட்டு போகதான் வந்ததா சொல்றான். இவங்க பிரேக்கப் பண்ணதுக்கும் இவ்வளவுதான் ரீசன் சொல்றான். இத்தனை போன் அடிச்சும் ஏன் எடுக்கல, பிரேக்கப் பண்ணிட்டா பேசக்கூட கூடாதுன்னு இருக்கா. நீ கேட்ட லோன் அரேஞ்ச் பண்ணி தரலன்னு ரிவெஞ்ச் எடுக்கிறியா, அது என்ன கொஞ்சம் நெஞ்ச காசா, இன்னும் கொலாட்ரல் வச்சு நான் லோன் கொடுப்பேன், நாய் பேர்லையா கொடுக்குறதுன்னு அவன் பேச பேச ஹீரோயினுக்கு அழுகையா வருது. நாம 2 பேரும் ஒன்னா இருந்தப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களால தான் எனக்கு காதல்னா என்னன்னே தெரிய வந்துச்சு. ஒருத்தரோட மனசுல இடம் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அழுதுட்டே பேசிட்டு இருக்கா. இவனுக்கு இப்பவும் என்ன இவ லூஸ் மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்காளேன்னு தான் தோணுது. ஹீரோயின் டைரக்டாவே அந்த லேடி கூட எவ்வளவு நாளா பழக்கம்னு கேட்டுடுறா. இப்பதான் இவளுக்கு எல்லாமே தெரியும்னு அவனுக்கு தெரியுது. இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தவன் அமைதியாயிட்டான். அவங்க கூடயாவது உண்மையா இருங்கன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. கையை பிடிச்சிக்கிட்டு என்னால உன்னை விட முடியாதுன்னு சொல்றான். சாரி கேட்டுட்டு பேச்சப் பண்றான் போல அப்படின்னு பார்த்தா சைன் போடாம இருந்து போக முடியாதுன்றான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு கையை விடு நான் போகணும்னு கை எடுக்க பாக்குறா. ஆனா அவன் டைட்டா பிடிச்சிக்கிட்டான், விடவே மாட்டேங்கிறான். அவளுக்கு கை வலிக்கவே ஆரம்பிச்சிச்சு. வலிக்குது விடு விடுன்னு கத்தினாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. பாய் ஃப்ரெண்ட் மூஞ்சிலேயே ஒரு குத்த கீழே போய் விழுந்துட்டான். எந்திரிக்கவே முடியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். கரியே கலங்கிருச்சு. ஹீரோயின் இப்பவும் அவனை பார்த்து பாவம் தான் படுறா. ஹீரோ தான் வேணான்னு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். கொஞ்ச தூரம் போனதும் ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு என் மேல உனக்கு என்ன அக்கறைன்னு கேட்குறா. ஒரு அக்கறையும் இல்லை, உனக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், ரொம்ப சத்தமா கேட்டுச்சு அதான் வந்தேன், இந்த மாதிரி ஆளெல்லாம் எப்படிதான் லவ் பண்ணியோ அப்படின்னு சொல்றான். நான் என்ன பண்ண உனக்கு என்ன, என்னை பத்தி எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு கேட்குறா. அதான் எனக்கும் தெரியல, நீ என்ன பண்ணா எனக்கு என்ன, ஆனா என்னன்னு தெரியல, உன்னை பத்தி கவலைப்படுறேன், எதையும் கண்டுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல, ஏன்னும் தெரியல, அதனால இனிமே நான் உன்னை பத்தி கவலைப்படுற மாதிரி நடந்துக்காத, நான் ஏன் இப்படிலாம் பண்றேன்னு எனக்கே தெரியல, ஏதோ பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்திட்டு போறான். ஹீரோயினுக்கு இவன் பேசுறது ஒண்ணுமே புரியல. சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறா. ஹீரோயிங்க வந்ததே அவன் கனவுல வந்த விஷயங்களை வச்சு அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தானே. அதனால நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு வெளியில வரான். ஒரு ரூம் கதவுல எக்கச்சக்க பூட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் ஏதோ இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஆயிட்டு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. தூங்கி எழுந்து பைத்தியக்காரி மாதிரி கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா வயசாகுது, பைத்தியக்காரி ஆயிட்டு இருக்குமோ அப்படின்னு பயம் வருது. மேக்கப் எல்லாம் போட்டுட்டு காது 2 எடுத்துட்டு பேக்ல போட்டு கிளம்பிட்டா. கரெக்டா ரூமை விட்டு வெளியில வரவும் ஹீரோவும் வெளியே வரான். 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு தான் நிக்கிறாங்க. படியில இறங்கும்போது கூட 2 பேருக்கும் போட்டி இடிச்சுட்டே போகுதுங்க. ஹீரோயின் சாப்பிட்ட உடனே வெளியில கிளம்புறா. சின்ன பாட்டி கிட்ட புதுசா ஒரு கறிக்கடை திறந்துருக்காங்க, கறி நல்லா இருக்கா என்னன்னு பாத்துட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு இவளுக்குன்னு விதிக்கப்பட்டவனா தேடி போறா. மக்கள் அதிகமா போற இடங்கள்ல காதலண்டே மாட்டிக்கிட்டு பசங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்றுட்டு இருக்கா. காலையில ஆரம்பிச்சது, இப்போ நைட் ஆயிடுச்சு. அலைஞ்சு காலெல்லாம் வலிக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ பிஏ கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் டிசைன்ல ஒரு விஷயத்த மாத்த சொல்லி ரொம்ப நாளும் சொல்லிட்டே இருந்திருப்பான். ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளு அந்த விஷயத்த பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவனோட வீடு உங்களுக்கு தெரியும் தானே, வாங்க போலான்னு பிஏவை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம ரைட்டர் அவரோட அம்மாவோட நினைவிடத்துக்கு போய் பார்த்துட்டு வாழ்க்கை ஒழுங்காவே போக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு ஒரு கடையில உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்புறம் பஸ் ஏறி போயிட்டு இருக்கான். அந்த பஸ்ல தான் ஹீரோயினும் ஏறுறா. ஏறும்போதே ஹீரோயினா அவன் பார்த்துட்டான். அவன் பக்கத்துல வர இடம் இருக்கு. அத்தா இங்க வாங்க உட்காருங்கன்னு கத்துறான். இவ்வளோ பேர் முன்னாடி அத்தைன்னு கூப்பிடுறது அவளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. யாருன்னு தெரியாத மாதிரியே நின்றுட்டு இருக்கா. ஆனா அவன் விடவே இல்லை. அத்தை வாங்க இங்க வந்து உட்காருங்க, வாங்க அப்படின்னு ரொம்ப கத்திட்டே இருக்கான். உடனே ஹீரோயினும் போலனா இன்னும் கத்துவான். எதுக்கு அப்படின்னு அவங்க கிட்ட போய் உட்காந்துட்டா. எதுக்கு இப்படி பண்ற, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல இவன் வேற நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கானா. இப்படி ஒரு இடத்துல சந்திக்கிறோம் பாருங்களேன், எல்லாம் விதிதான். ஆமா, அவனுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஏன் உங்க கூட வந்து தங்கியிருக்கான் அப்படின்னு ஹீரோ பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் பதில் சொல்லலாம்னு போறா. பார்த்தா அதுக்குள்ள அவன் மட்டை ஆயிட்டான். அப்பதான் ஹீரோயின் கவனிக்கிறா, அவன் ரொம்ப அழகா இருக்கான். சரி ஒருவேளை இவன் நம்மளோட ஆளா இருப்பானோ அப்படின்னு அந்த காதை எடுத்து மாட்டலான்னு பாக்குறா. கரெக்டா தோல்ல வந்து சாஞ்சுக்கிட்டான். காதை மாட்ட முடியாம போயிடுச்சு. எந்திரிக்கவும் மாட்டேன்ட்டான். இப்பதான் முதுகுலெல்லாம் தூக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் போடுறா. இப்ப வேற சூனியக்காரி சக்தி எதுவுமே இல்லாதனால கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்திருப்பா. தண்ணி குடிக்கலான்னு பேக்ல இருந்து பாட்டில் எடுக்கும்போது ஒரு கால் வெளியில வந்து விழுந்துடுது.
அதை அவன் கவனிக்கல. தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் அவன் கிட்ட வச்சுட்டு எழுந்ததும் இந்த தண்ணியை குடின்னு சொல்லிட்டு போகும்போது ஏன் வாழ்றது இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அடப்பாவி, அப்ப இவ்வளோ நேரம் நீ முடிச்சுதான் இருந்தியா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல அவன் எழுந்து உட்காந்துட்டு அவன் கவலையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் சின்ன பையனா இருந்தப்போ வானத்துல பறக்கிறது தான் என்னோட கனவா இருந்துச்சு, சூனியக்காரிய மாதிரி. ஆனா நான் தான் பையனா இருக்கேனே, எப்படி சூனியக்காரியாக முடியும்? அதான் அந்த கனவை விட்டுட்டு ரைட்டர் ஆகலான்னு முடிவு பண்ணேன். அதுவும் என்னால முடியல. எல்லாத்தையுமே விட போறேன். பெரியவங்களாயிட்டா சந்தர்ப்பத்துக்கு ஏத்தாப்புல மாற வேண்டியதா இருக்கு. எல்லா கனவையும் விட வேண்டியதா தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோயினும் பறக்கிறது தான் உன்னோட ஆசையா இருந்ததுன்னா அது மனுஷங்களால கண்டிப்பா பண்ண முடியாதுல்ல, இதனாலதான் அது முடியாது, அதனாலதான் இது முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு இவ ஒரு அட்வைஸை போட அத்தை நான் உனக்கு கேட்கவான்றான். சரி ஏதோ சீரியஸா கேட்க போறான் போலன்னு பார்த்தா இது என்னதுன்னு கீழே கிடந்து அதை காதை தூக்கி காட்டுறான். கனவா மீனா அப்படின்னு வாய்க்குல வேற போட பாக்குறான். ஹீரோயின் உடனே வேகமா அதை குடுன்னு பறிக்க பாக்குறா. தரமாட்டேங்கிறான். கையை நல்லா மேல தூக்கிக்கிட்டான். அதை பறிக்க போறேன்னு அவன் மேலேயே கிடக்குறா. இந்த சீனை ஹீரோ வேற வந்து பார்த்துட்டான். இவன் எப்படி இங்க வந்தான்னு பார்த்தா நம்ம ரைட்டரை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயின் ரைட்டர் மேல கிடந்ததை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கோவம். ஹீரோயினை பார்த்ததும் அதுக்குள்ள லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வந்துட்டியா, இல்ல நீ பிளேகலா, அப்படி இல்லைன்னா சரக்கடிச்சு விழுந்து கிடக்குறவங்களுக்கு இப்படிதான் உதவி பண்ணுவியா அப்படின்னு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே உனக்கு என்ன, என்னை பத்தி கவலை, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஓஹோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படித்தானே? உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான். நம்ம ஃபீலிங்ஸையாவது சொல்லுவோமேன்னு பார்த்தா அதுக்குள்ள அவ இன்னொரு பையன் கூட க்ளோஸா இருக்கா. அதனாலதான் உனக்கு கோவம் வருது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா நேரா சொல்லிடு, அதுக்குத்தானே வாய் இருக்குன்னு கலாய்க்கிற மாதிரி பேச ஹீரோ இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். என்னென்னவோ பேசிட்டு இருக்க அப்படின்னு தடுமாறுறான். எதுக்கு சும்மா சும்மா என்கிட்ட சண்டைக்கே வந்துட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, தயவு செஞ்சு என் பின்னால வராதுன்னு கெத்தா பேசி சிரிச்சுட்டே போறா. இவன் கடந்து இல்லவே இல்லை, எனக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களை பிடிக்கவே பிடிக்காது, இல்ல இல்லன்னு நடு ரோட்ல இன்னும் கத்திட்டு இருக்கான். தலைவலியே வந்துருச்சு. தலையில ஐஸ் பேக் வச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறான். உனக்கு என்ன பிடிக்கும் தானே, உனக்கு என்ன பிடிக்கும் தானேன்னு அவ கேட்டது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தூங்கவே முடியல, முழிச்சே தான் கிடக்குறான். இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ஹீரோயினோட ரூம்ல தான் 2 பாட்டியும் இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இல்ல. ஹீரோயினுக்கு பவர் எல்லாம் போயிடுச்சுன்னு பாட்டிங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சின்ன பாட்டி உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. பெரிய பாட்டி தான் அழாத, அவ அம்மாவுக்கு நடந்த மாதிரி அவளுக்கும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவும் அவனோட பிஏவும் ஏதோ ஒரு கெட் டுகெதருக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ சிக்னல்ல நிற்கும் போது ஹீரோயின் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. பிஏ அவளை பார்த்துட்டு விதியை பாருங்களேன், இதுக்கு முன்னாலேயே இந்த பொண்ணு இங்க நிறைய வாட்டி கிராஸ் பண்ணி போயிருப்பா. ஆனா அப்ப நமக்கு இந்த பொண்ணு யாரோ ஒருத்தி, ஆனா இப்போ எவ்வளவு தெரிஞ்ச பொண்ணு. இவளை பார்த்ததுமே அவங்க ரெஸ்டாரண்ட்ல சூப் சாப்பிடணும்னு தான் தோணுது. நீங்க டெய்லி அங்கதானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அங்க உள்ள சூப் ரொம்ப பிடிக்கும் தானே கேட்க எனக்கு அது பிடிக்காது அப்படின்றான். பிடிக்காதா சார், உங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு திரும்பவும் சொல்ல எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு அதை பார்க்க கூட பிடிக்காது, இந்த உலகத்துல நான் வெறுக்கிறதுனா அதுதான் அப்படின்னு ஹீரோயினை சொல்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் இன்னைக்கு பசங்க நிறைய நடமாடுற இடத்துக்கு அந்த காதை எடுத்துட்டு வந்துட்டா. ஏதோ ஷாப்பிங் பண்ற இடம் மாதிரி இருக்கு. எக்கச்சக்க பசங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. குஷியா காதை எடுத்து மாட்டிக்கிட்டு ஒருத்தர்கிட்டயா போயிட்டு இருக்கா. இவளை நம்ம ரைட்டர் மேல ஒரு பிரிட்ஜ்ல இருந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு நிக்கிறான். அப்படியே எபிசோட முடிச்சுட்டாங்க. வரப்போற எபிசோட்ஸ்ல ஹீரோயின் அவ ஆளை கண்டுபிடிச்சாலா, அவ பவர் திரும்ப கிடைச்சிருச்சா இல்லையான்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.